12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.1 6ஆம் கணக்கு பார்க்கலாம். வெக்டர் முறையில் ஏசி மற்றும் பிடி ஆகியவற்றை மூலைவிட்டங்களாக கொண்ட நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு 1/2 பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் ஏசி பெருக்கல் பிடி என நிறுவுகன்னு கேட்கப்பட்டுள்ளது. ஏபிசிடி என்ற ஒரு நாற்கரம் எடுக்கிறோம். 2 மூலைவிட்டங்கள் ஏசி மற்றும் பிடி ஆகும். அப்போ இந்த 2 மூலைவிட்டங்களின் பெருக்கல் பலன் 1/2 பெருக்கல் ஏசி கிராஸ் பிடி என நாற்கரத்தின் பரப்பை காட்டணும். நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு எழுதலாம். நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு அப்படின்னு எழுதணும்னாவே நமக்கு மாடுலஸில் எழுதணும். இதை நிறுவறதுக்காக வேண்டி பரப்புக்கு பதிலாக வெக்டர் பரப்புன்னு கொடுக்கலாம். வெக்டர் பரப்புனா மாடுலஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எனவே நாற்கரம் ஏபிசிடியின் வெக்டர் பரப்பு ஏபிசிடி என்ற நாற்கரத்தை 2 முக்கோணங்களாக பிரிக்கலாம். ஒரு முக்கோணமானது ஏபிசி, மற்றொரு முக்கோணமானது ஏசிடி. 2 முக்கோணத்தின் பரப்புகளையும் கூட்டிட்டோம்னா நாற்கரத்தின் மொத்த பரப்பு என்னன்னு தெரிஞ்சிடும். எனவே முதல் முக்கோணம் ஏபிசியின் வெக்டர் பரப்பு பிளஸ் முக்கோணம் ஏசிடியின் வெக்டர் பரப்பு. 2 முக்கோணத்தின் பரப்புகளையும் கூட்டலாம். அடி கூட்டும் பொழுது முக்கோணத்தின் பரப்புக்கு உண்டான சூத்திரம் ½ BH. அப்போ 1/2 பெருக்கல் ஏ என்ற புள்ளியை மையமாக வைத்து எழுதும் பொழுது ஏபி கிராஸ் ஏசின்னு எழுதலாம். கடிகார எதிர் திசையில் தான் எழுதுவோம். எனவே ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார். இதே போல் ஏசிடி அப்படிங்கிறதுக்கும் ஏ என்ற புள்ளியை மையமாக வைத்து எழுதும் பொழுது 1/2 பெருக்கல் ஏசி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார். ஏசி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார். 2 பிராக்கெட்லையும் ஒரே மதிப்புகள் வர மாதிரி இரண்டாவது பிராக்கெட்டில் ஏசி முதல்ல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டில் ஏசியை முதல்ல கொண்டு வரலாம். ஒரு குறுக்கு பெருக்கம், அதாவது கிராஸ் ப்ராடக்டில் 2 உறுப்புகளையும் இடமாற்றி எழுதலாம். அப்படின்னா குறிகளை மாற்றணும். எனவே இதை ஒரு மைனஸால் மைனஸ் ஏபியையும் ஏசியையும் மாற்றி எழுதும் பொழுது மைனஸ் குறி கொடுப்போம். -1/2 பெருக்கல் ஏசி வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார். இதே புள்ளி பெருக்கமாக இருந்ததுன்னா தேவையில்லை. வெக்டார் பெருக்கமாக இருந்ததுன்னா 2 வெக்டார்களையும் இடமாற்றும் பொழுது குறிகள் மாறுபடும். 1/2 பெருக்கல் ஏசி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார். 2லையும் பொதுவாக அமைந்திருக்கக்கூடிய மதிப்புகளை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மைனஸால் உள்ளார மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா 1/2 பெருக்கல் ஏசி வெக்டார் அப்படியே எழுதிடலாம். ஏபி வெக்டாரை மைனஸால் பெருக்கும் பொழுது திசைகள் மாறுபடும். ஏசி பொதுவாக இருக்கிறனால அதில் எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் ஏபியை மட்டும் பிஏன்னு மாற்றி எழுதுகிறோம். பிஏ வெக்டார் ப்ளஸ் 1/2 பெருக்கல் ஏசி வெக்டார் கிராஸ் ஏடி வெக்டார். 1/2 பெருக்கல் ஏசி என்பது பொதுவாக இருக்கிறனால அதை வெளியில் எடுத்துட்டோம்னா மீதம் அமையக்கூடிய மதிப்பு முதல் பிராக்கெட்டில் பிஏ வெக்டார், அடுத்த பிராக்கெட்டில் என்ன வேல்யூ இருக்குது ஏடி வெக்டார். இப்போ பிஏ மற்றும் ஏடி இரண்டையும் கூட்டும் பொழுது நமக்கு எதற்கு சமமாக அமையுது? இந்த பிஏ மற்றும் ஏடியை கூட்டும் பொழுது பிடிக்கு சமமாக அமைகிறது. 1/2 பெருக்கல் ஏசி வெக்டார் பெருக்கல் பிடி வெக்டார். இதான் நமக்கு நாற்கரத்தின் வெக்டார் பரப்பு. நாற்கரத்தின் வெக்டார் பரப்பு நம்ம இது என்னதான் காட்டணும், ஆனால் மாடுலஸ் இருக்குது. இது வெக்டார் பரப்புங்கிறதுனால மாடுலஸ் இல்லை. எனவே நாற்கரம் ஏபிசிடியின் வெறும் பரப்பு அப்படின்னு மட்டும் எழுதிட்டோம்னா 1/2 பெருக்கல் மாடுலஸ் ஆஃப் ஏசி வெக்டார் கிராஸ் பிடி வெக்டார் என நிறுவப்பட்டது. தேங்க்யூ.